தமிழ் திரைப்படத்தில் தமிழ் வாழ்கன்னு ஒரு சத்தம் கேட்குது. அது அது வியக்கத்தக்கதாக இருக்குது. அது தம்பி சிவா கடைசியாக தமிழ் வாழ்கன்னு கையை உயர்த்தி இருக்கும்போது நானே கத்துற மாதிரி தான் இருந்தது. அது சீமான் தான் செழியன், அது பேர் செழியன்னு வச்சுட்டாங்களே ஒழிய நான் தான் செழியன். அதுதான் இருக்கு. என்ன படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அந்த காலத்துக்கு ஒத்த மாதிரி இருக்கா? அது அந்த காலத்தோட பிரதிபலிப்பா இந்த படத்தை இல்லை அப்படி நம்ம பார்க்க கூடாது. ரொம்ப இதை ஒரு படமாக தான் பார்க்கணும். நம்ம நம்மளுடைய மொழி போராட்ட வரலாற்று பேர் ஆவணம் இது இல்லை. அந்த மொழி போராட்ட உணர்வை எடுத்துக்கிட்டு அவங்க அதுக்குள்ள ஒரு திரைக்கதையை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ள காதல், ஒரு அண்ணன் தம்பி இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம மொழி போராட்டம் நடந்ததில்லை. அது அதுக்குள்ள அவங்க ஒரு கற்பனை கலந்து அவங்க எடுத்தோடனே சொல்லிடுறாங்க. அதை அதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா, ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் அதனுடைய மொழி என்பது உயிர். அதுதான் முகம், முகவரி, அடையாளம். அதிலே வர்ற மாதிரி இந்தியாவினுடைய சிறப்பு என்பதுனா வேற்றுமையில் ஒற்றுமை தான். அது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஐக்கியம். அப்ப இது பல மொழிவழி தேசிய இனங்களை கொண்ட ஒரு ஒன்றியம். அதுல அவரவர் மொழி அவரவருக்கு முக்கியம். அதுல ஒரே ஒரு மொழியை கற்றாகணுங்கிற கட்டாயம்ங்கிறது அது யாராலும் ஏற்க முடியாதுங்கிறத அந்த உணர்வுல தான் நம்ம இந்த மண்ணில் நம்மளுடைய மொழி போராட்டம் வெடிச்சது. அதுதான் இந்த படம் பிரதிபலிக்குது. அது ஒட்டுமொத்த உணர்வு அதுதான். எனக்கு நிறைவு என்னன்னா, தமிழ் திரைப்படத்தில் தமிழ் வாழ்கன்னு ஒரு சத்தம் கேட்குது. அது அது வியக்கத்தக்கதாக இருக்குது. அது தம்பி சிவா கடைசியாக தமிழ் வாழ்கன்னு கையை உயர்த்தி இருக்கும்போது நானே கத்துற மாதிரி தான் இருந்தது. அது அப்புறம் எங்களுடைய மொழிப்பொறியியலுடைய படத்தை இறுதியாக போட்டது பார்க்கும்போது சரி அதெல்லாம் காட்டுறதுக்கு இன்னைக்கு ஒரு படம் திரையில் வருது அப்படின்னு. மொத்தமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனங்களுக்கும் அவரவர் மொழி முக்கியம். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். அதுதான் அது சொல்லுது. தேவைப்பட்டால் இப்போ நானே பல தடவை எடுத்து சொல்லியிருக்கேன். ஈழத்தில் நாங்கள் எங்கள் தாய் நிலத்தை இழந்துட்டு பல்வேறு நாடுகளுக்கு ஏதிலிகளாக போனோம். பிரான்ஸுக்கு போனோம். ஆனால் பிரெஞ்சு கற்றுக்கிட்டு நாங்கள் அகதியாக போகலை, அங்கே போய் கற்றுக்கிட்டோம். தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில் எல்லா மாநிலங்களிலிருந்தும் நம்ம இராணுவத்தில் இருக்கோம். அங்கே ஹிந்தி போய் கற்றுக்கிற வேண்டியது இருக்குது. இப்போ குறிப்பாக எங்கள் ஊரில் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் இருந்து நாங்கள் இராணுவத்துக்கு போகிறோம்னா அங்கே போய் கற்றுக்குறோம். அப்போ மொழி தேவைப்படுது, கற்றுக்குறோம். ஒரு மொழியை அதிகபட்சமாக 6 மாதம் 7 மாதம் செலவழிச்சா கற்றுக்கலாம். இங்கேயே தெருக்களில் 6 மாதத்தில் அழகாக ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுக்கப்படும் போடுது. பலகை இருக்குது, விளம்பர பலகையில் இருக்கு, நம்ம பார்க்குறோம். அப்போ எம்மொழியும் நம்ம கற்றுக்கொள்ளலாம், தேவைப்படும் போது கற்றுக்கிறோம். உணவு, உடை, மொழி, வழிபாடு, சமயங்களை ஏற்பதெல்லாம் அவரவர் உரிமை. அதை விட்டுட்டு நீ கட்டாயம் இதை படித்து தான் தீரணுங்கிறத ஏற்க முடியாது. அது சரியா இருக்காது. அதனால தான் அதை தான் இந்த படம் வலியுறுத்துது. அதில் என்ன, எல்லா மொழி வழி தேசிய இனங்களினுடைய மொழியும் மதிக்கணும், அவங்க உணர்வையும் மதிக்கணும். வலுக்கட்டாயமாக ஒரு இந்தி திணிப்பை செய்யக்கூடாதுங்கிறத தான் கேரளாவிலேருந்து எதிர்ப்பு இருந்துச்சு, ஆந்திராவிலேருந்து இருந்துச்சு, வங்காளிலேருந்து எதிர்ப்பு இருந்துச்சுங்கிறத இந்த படம் சொல்லுது. அதை மேலோங்கி இருக்கிறது அவரவருக்கு அவரவர் மொழி முதன்மையானது, அது உயிர் போல போற்றப்பட வேண்டியது, அதை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் தமிழ் இளம் தலைமுறையினர் இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறுன்னு நினைக்கக்கூடாது. மொழி போராட்ட வரலாறு தனியாக இருக்குது. நானே நிறைய புத்தகங்களை அதுக்காக வெளியிட்டிருக்கேன். உயிர் எழுத்துன ஐயா நடராஜன் அவர்கள் எழுதின புத்தகத்தை நான் தான் வெளியிட்டேன், உயிர் எழுத்துன. அதிலேயே கூட எங்கள் மாமா, நான் காமராசர், எங்கள் மாமா காளிமுத்து அவர்களுடைய பேரெல்லாம் விடுபட்டு போச்சு. அப்படி உண்மையான போராட்ட வரலாறு நமக்கு வரலாற்றில் பதிவுகள் இருக்குது. அதை தான் நம்ம பிள்ளைய படிச்சுக்கிறணும், தெரிஞ்சுக்கணும். இது ஒரு அந்த பின்புலத்தை, அந்த உணர்வை எடுத்துக்கொண்டு சுவைக்காக ஒரு திரைக்கதையை எடுத்திருக்காங்க.
அதில் எடுத்த விதம், அந்த சொல்லிப்போன இது, நடித்த என்னோட தம்பி சிவகார்த்திகேயனுடைய பங்களிப்பு, தம்பி ஜெயம் ரவி எதிர்நாயகனாக நடித்த அவருடைய பங்களிப்பு, தம்பி அதர்வா, குறிப்பாக ஒளிப்பதிவு, அதில் மேலாக என்னுடைய அன்பு தம்பி ஜி பிரகாஷின் 100வது படம். அவன் பின்னணி இசை பாடல்லாம் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. பின்னணி இசை ரொம்ப சிறப்பாக பண்ணி ஒத்துழைச்சி அந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காப்புல. அது வேகமாக நகர்த்தி போன படத்தொகுப்பு, அதுக்கு ஒத்துழைச்ச அந்த ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பாக இருந்தது. இயக்குனர் இந்த 3 நடிகர்களை வச்சு இப்படி ஒரு பின்புலத்தில் ஒரு படத்தை எடுத்துடணுன்னு ஒரு பெண் இயக்குனர்னு நினைக்கிறதே பெருசு. அதுக்கு அவங்களுடைய இறுதி சுற்று பார்த்தேன். அது ரொம்ப முழுமையான படைப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் சூரரை போற்று, அப்புறம் இந்த படம். இது ஒரு பெரிய முயற்சி. எளிதாக யாரும் இந்த இதை தொற்ற முடியாது. இது பிரச்சனைக்கு வரும். ஏன்னா உண்மையான மொழி போராட்டத்தை எடுத்தால் திரைக்கு வராது. அதனால அதில் சில இதுகளை அவங்க கடந்து அது சொல்லியிருக்காங்க. ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஒரு படமாக பார்த்தா நல்ல படம். அதில் எல்லா பங்களிப்பும் இருக்குது. சிறந்த ஒளிப்பதிவு இருக்குது, இசை இருக்குது, நடிப்பு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அது சிறந்த படம். ஆனால் இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறு என்று நினச்சிக்கிட்டு அதை போட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. அதில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்க என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன், தம்பி ரவி, அதர்வா எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது ஒரு பிரச்சனையான களம். இதை போய் தொடுவோம்னு ஒரு பெண் இயக்குனர் தொட்டு அதை செஞ்சிருக்கிறது பாராட்டுக்குரியது தான்.